இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸு எல்லா டீட்டெயிலுமே பற்றி பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலங்குளத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக ரெடி பண்ணது தான். பேக்கேஜ் வந்து வேறு ஒரு ஆம்புக்காக ரெடி பண்ணது. ஸ்பீக்கர் பாக்ஸ் இது கூட கொடுக்கல, நம்ம ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சது, அப்படியே காட்டியிருக்கேன் என்னென்னன்ட்டு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அக்ரலிக் வந்து 2 கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வர மாதிரியும், மீதி வந்து ஒரு கிரே கலர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். சப் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், வீடியோ போட்டிருக்கேன், இண்டிவிஜுவலாகவும் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த பாக்ஸ் பேக்கேஜை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் சொல்லியிருப்பேன். என்ன சைஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பிராண்டு, எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இது வந்து கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, மேலே இருக்குது சரவுண்ட் லெஃப்ட்டு. ஃபுல் ரேஞ்ச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிப்பில். அதுக்கப்புறம் ஒரு டோம் ட்விட்டர் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். சரவுண்டுக்கு நார்மல் பீஸோ ட்விட்டர் போட்டிருப்போம். சென்டர் வந்து நம்ம மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் ஊஃபர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஊஃபர் போட்டும் சில பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தெரில. பட் ஆனால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மிட் ரேஞ்சு தான். அதே மாதிரி சரவுண்டுக்கு ஃபுல் ரேஞ்சு, இல்லைனா ஸ்பீக்கர். அதே மாதிரி சென்டருக்கு ஊஃபர் இல்லைனாலும் ஸ்பீக்கர் போடலாம், நல்லாயிருக்கும் நமக்கு. ஆனால் நம்ம வந்து ஊஃபர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பேஸ் வாய்ஸ் அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அது எனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு அது கூட பிடிச்சிருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்பீக்கர் செட்டப்பு. நெக்ஸ்ட் நம்ம ஆம்பிளிஃபையர் பற்றி பார்ப்போம். ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமோட் கிட் போட்டிருக்கோம், அருணா ரிமோட் கிட் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். நாபு எல்லாமே வந்து அக்ரலிக்லேயே பண்ணது தான். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2.1 பண்ண மாதிரி அதே ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எல்இடி இந்த டிஸ்பிளே வந்து அருணா கிட்டோட டிஸ்பிளேயில் வந்து நம்ம அந்த பிளாக் லைட் ஆன் ஆஃப் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் செட்டிங்ஸில். ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியாது. இதில் வந்து மைக்கு கேட்டிருந்தார் கஸ்டமரு. ஸோ அதுக்கு பேக் சைடில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஸ்டாரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நமக்கு மெயின் கண்ட்ரோல் என்கோடர் இந்த சைடு இருக்கும், இந்த சைடு சப்புக்கான ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். 2 கண்ட்ரோலாக பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் லுக்கு. டிசைன் எப்படி இருக்குது ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஒரு சிலது பண்ணிகிட்ருக்கோம். அது போக நம்ம ஏதாவது மாற்றிக்க முடியும், அப்டேட் பண்ணலான்னாலும் கண்டிப்பாக நம்ம அதை அப்டேட் பண்ண முடியும். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் இன்டீரியர் பார்ப்போம். ஃப்ரண்ட்டு நான் வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக யூஎஸ்பி போட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துருக்கலாம், பட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெளியே வச்சா அது நல்லா இல்லை. ஸோ அது மாடியூலோட வர டைப்பில் அப்படியே விட்டோம். சென்டரில் இருக்க ஷீட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பிளாக் ஷீட்டு. சாம்கானோட கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 15 இன்ச்சு டெப்த் வர மாதிரி 3.5 இன்ச் ஹைட்டில் வரும். அக்ரலிக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்ஸ்வினில் பண்ணது தான். லாஸ்ட் டைம் அந்த 2.1 இதுவும் சேர்ந்து பண்ணது. ஸோ நல்லாவே இருக்குது, அவங்ககிட்ட குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆம்போட பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டிஎம்கே சாக்கெட் இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாத்தையுமே டிஎம்கே சாக்கெட் தான் வரும். பனானா சாக்கெட்டில் எதுவுமே நம்ம போடல. டோட் பிராண்டில் ஒரு 12 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக நமக்கு மைக் சாக்கெட் இருக்கும் இந்த இடத்துல. மேலே இருக்கிறது வந்து ஆக்ஸ் இன்புட், 3 ஆக்ஸ் இருக்கும். கீழே இருக்கிறது 5.1 இன்புட்டு. ஸோ இதுதான் இதோட பேக் சைட் வியூ. ஒரு ஃபியூஸ் போட்டிருக்கோம். அப்புறம் வியூ மீட்டருக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்போம். வியூ மீட்டருக்கும் நம்ம நாபுக்கு வர அந்த லைட்டிங்க்கு வர சுவிட்சும் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் பின்னாடி கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குறது தான். இன்கேஸ் அது வேணாம் அப்படிங்கும்போது அவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி மூவி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஆஃப் பண்ணிட்டா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இதுதான் ஆம்போட இன்டீரியர். ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம், ஆர்கனைஸ்டாக. ஸோ இது எப்படி இருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கீழே சொல்லுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 30 வோல்ட்டில் 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 Inic மெட்டல் டயோட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிசிபி போட முடியல, கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சுங்கனால நம்ம அப்படியே கெப்பாசிட்டர் வச்சு அடித்தாச்சு. எல்லாமே வந்து மகாராஜா போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மகாராஜாவில் 4191 3மே 4191 தான் போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் போர்டு, அதாவது சப்புக்கு கொடுத்துருக்க போர்டு மட்டும் அந்த நம்ம சிப் டைப் வரும் இல்லையா, அந்த டைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக மற்ற எல்லாமே நார்மல் போர்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் சிப் வச்சு அந்த டைப் போட்டிருப்போம். ஸோ இதில் ஒரு சேனல் வந்து சென்டருக்கும், இன்னொரு சேனல் வந்து சப்புக்கும் கொடுத்துருக்கோம். நான் இது வந்து 12 இன்ச்சு JBL 1500 தான் ட்ரைவ் பண்ணேன். நல்லா இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இந்த டேப்பிங் ஒரு 12012 நம்ம சன்னோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு ரெகுலேட் பண்ணி
நம்ம இந்த தெர்மோஸ்டாட் கிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ ஹீட் சிங்க்லேயே வச்சு மாட்டியாச்சு. ஸோ நமக்கு ஓவர் ஹீட் ஆகும்போது, அதாவது நம்ம குறிப்பிட்ட டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்போம், அந்த டெம்பரேச்சரை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபேன் ஆன் ஆகும். அது வரைக்கும் நமக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும், ரன்னில் இருக்காது. இன்டீரியர் அதாவது உள்ளே வந்து நம்ம ஒரு 2 RCலேருந்து எடுத்திருக்கோம். ஒன்று வந்து 3 ஆக்ஸ் இன்புட்டும், இன்னொன்று 5.1 இன்புட்டும் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அவுட்டும் இதிலேருந்து எடுத்திருக்கோம். 12 வோல்ட்டு இதுக்கு தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே இருந்துட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சைடில் நாபுக்காக கொடுத்துருக்க எல்இடி, பேக்ரவுண்ட் எல்இடி. ஸோ இதுவும் எல்லாமே நம்ம வந்து ஒட்டாமல் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இது எங்கேயுமே ரிமூவ் ஆகாது. வைப்ரேஷனில் இன்கேஸ் நம்ம கொரியரில் அனுப்பும்போது வைப்ரேஷனில் கூட அது இடம் மாறாது. ஸோ நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருந்துக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போது. இது வந்து 12 வோல்ட் ரெகுலேட்டரு. இது எதுக்குன்னா அருணா கிட்டுக்கு இந்த 12 வோல்ட் வந்து ஒரு தனி டேப்பிங்கு. ஸோ அந்த ஒரு சிங்கிள் டேப்பிங்கை எடுத்து நம்ம இது கொடுத்துட்டோம். லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மீட்டர் கொடுத்துருக்கோம், எல்இடி கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து நம்ம ஹைட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இந்த ஏசி ஒயர் வரது வந்து நமக்கு ஒரு ஸ்லீவுக்குள்ளே தான் வரும். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பண்ணி ஒரு அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கேன். அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கீழே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும். ஸோ நம்ம இப்போ ஒரு மைக் கனெக்ட் பண்ணுவோம் பேக் சைடில். இது நான் ஆக்சுவலாக ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது பண்ணல, இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸும் கொஞ்சம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து யூஎஸ்பி மாடியூல்லேருந்தே வரக்கூடியது. யூஎஸ்பி மாடியூல் ஜி ஸ்டாரோடது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஹல் செக் ஹல் 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 செக் ஹல் 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 செக் ஹல். இது வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மோடு, அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் நீங்கள் சாங் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ஒர்க் ஆகும். இந்த மைக்குக்கான வால்யூமு, எக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் EQ ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போதே வரும். ஆக்சுவலாக இந்த மாடியூலுக்கே ஒரு என்கோடர் வரும். அந்த என்கோடர் நம்ம போடல, ஏன்னா அது ரிமோட்லேயே நம்ம அந்த EQ ஆப்ஷனை வந்து ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். நான் ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சும், ஒரு டோம் ட்வீட்டர் போட்ட ஒரு பாக்ஸையும், இந்த 12 இன்ச்சு சப்பையும் வச்சு லோட் பண்ணி இனிஷியலாக ஒரு 2-3 சாங் கேட்டேன். இதுவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு 2.1 இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நம்ம 5.1 பண்ணணும், ரொம்ப பெருசாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. என்னோட சஜஷன். ஆடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி இடையில இருக்கும். ஸோ ஒரு சாங்கில் ரெண்டு இது கட் பண்ண மாதிரி நம்ம போட்டிருப்போம். இதுதான் 5 சேனல் பாக்ஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் முன்னாடியே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். சென்டர் பாக்ஸை மேலே வச்சுருக்கேன். சப் வந்து JBLோட 1500 போட்டிருக்கேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கும். அதையும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 50% நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். எங்கேயாவது மியூட் ஆகிருந்துச்சுன்னா அது காப்பிரைட்னால அந்த இடம் மட்டும் மியூட் ஆகிருக்கலாம். இந்த பாக்ஸு இல்லை இந்த ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆம்பிளிஃபையராகவும் அவைலபிள் இருக்குது. இல்லை எங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வேணும், ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் வேணும், இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸில் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணி டிரைவர்ஸோடு வேணும் அப்படின்னாலும் எல்லா பேக்கேஜுமே அவைலபிள் இருக்குது. நாபுக்கு வந்து ஆக்சுவலாக நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ப்ளூ நார்மலாக எல்லாருமே கொடுக்குறது. ஸோ க்ரீன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் நைட்டில் பார்க்குறக்கு.
வீடியோ வந்து டே டைமில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த வியூ மீட்டரும் நாபோட அந்த இதுவும் தெரில சரியா. ஸோ நான் அது நைட்டில் எடுத்ததையும் லோ லைட்டில் எடுத்ததையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் வீடியோஸாக அப்லோட் பண்ணுவேன். ப்ளஸ் நம்ம குரூப்பும் இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் ஜாயின் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி ஃபுல்லான கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆம்ப் ரிலேட்டடான சவுண்ட் டெஸ்டிங் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் அவைலபிளில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட்ஸோ இல்லை டவுட்ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்சனலாக இதோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா போதும். ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவில் காட்டின ஆம்ப் என்ன ரேட்டு அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அந்த வீடியோவில் அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் டீட்டெயில்ஸை. ப்ரைஸ் டீட்டெயிலை நான் என்ன தான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டாலும் அதுக்கப்புறமும் கமெண்ட்லேயும் அதை தான் கேட்குறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்க கூட தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. மகாராஜா போர்டில் நல்லாவே ஆடியோ குவாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரும் அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுறதுனால நமக்கு அவுட்புட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ரிமோட் கிட்டுமே வந்து நல்லாயிருக்கு. அருணாவோட ரிமோட் கிட்டு நீங்கள் நார்மல் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மகாராஜா, குமார் இது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட்ஜெட்டு. பட் அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஏன் அந்த ரேட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ப்ரைஸ் வந்து அது சொல்லவே முடியல. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வீக்லி ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. நான் நார்மலாக அது யூஸ் பண்ணுற மக்களுக்கு தெரியும், வெளியே வாங்குறவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்ல தேவையில்ல. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரைஸை கேட்டு ஒரு மாதம் கழித்து அதே ப்ரைஸுக்கு வந்து இன்னுமே நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்றைக்கி இருக்க ப்ரைஸ் வேறு, இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்ருக்க ப்ரைஸ் வேறு. ஸோ ஸ்பேர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜிலேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அன்றைக்கி இருக்க ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டு போயிட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து வந்து நான் அந்த ப்ரைஸ் தானே கேட்டேன், அது எப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னெலாம் கேட்டுட்ருக்க தேவையில்லை. ஏன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம மக்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மெட்டல் ரேட்டு, ஸ்பேர் ரேட்டுன்னு எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. டிக்ரீஸ்னு எதுவுமே ஆகிறதில்லை இப்போ வரைக்கும். இது ரிலேட்டடான டவுட்ஸு, ரெக்யர்மெண்ட்ஸு எந்த இதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிடுவேன். இதுக்கான ப்ரைஸு, இந்த பேக்கேஜு இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது, என்ன ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவும் வாங்கலாம், இல்லை ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது. எதுக்காக இந்த மேட்டரை சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரமாகவே இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்களுக்கு புரியல. நான் தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அது நார்மலாக வேறு யார்ட்டையா கேட்டிருந்தாலும் அவங்களும் அதே பதில் தான் கொடுத்துருப்பாங்க.
எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு அதை வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ தெரிலனாலும் நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாமா இல்லை இதுதான் வாங்கணுமா அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆடியோ சாம்பிள்ஸும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் சாங் இருக்கும். மியூட் ஆகிருந்துச்சுன்னா காப்பிரைட் நல்லா டெலீட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது டிலே ஆகுறது. ஸோ அது காப்பிரைட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலேவும் ஆகுது வீடியோ. மனதிலே மாடிலை வாசம் கிடைத்ததோ மனதில் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை. கதைகளை பேசும் பிடியர்கள் எதை நான் பேச அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னாலோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.